வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு சௌச்சௌவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதில் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சௌச்சௌ மூழ்கிற அளவுக்கு, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடியை வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கான தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் போல் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 வெள்ளை பூண்டை தோலோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சௌச்சௌவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சௌச்சௌ நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது, கடையில் உள்ளது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் ரெடியாக இருக்குது. பாசிப்பருப்பு 3/4 வாசி வெந்திருக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கணும். இப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை சௌச்சௌ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு, தேங்காய் எல்லாம் சௌச்சௌவோட ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும். அதுக்காக 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான சௌச்சௌ கூட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.